பேக் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்னைக்கு ஃபுட் சீரீஸில் ஒரு குயிக்கான அண்ட் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பெப்பர் கிரேவி. இது எங்கள் மாமியார் இன்னைக்கு எங்களுக்கு சப்பாத்திக்கு சைடிஷாக தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கோம், ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கோங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூட ஒரு சில்லளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம வதக்கி ஆற வச்சு அரைக்க போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட எடுத்து வச்சுருந்த மிளகு சேர்த்து மிளகை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. தனியா முன்னாடி சொல்லலை நான், நீங்கள் தனியாவும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம், சோம்பு, தனியா, பட்டை அது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், இதுலேருந்து நல்ல வாசம் வரும். இதோட பச்சை வாசனை போய் வறுக்கும் போது ஒரு நல்ல வாசம் வரும். அந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் சில்லை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ஆறுனதும் இதே மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் காஞ்சதும் இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது கிடையாது. சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட சேர்த்துட்டு இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம மிக்ஸி ஜார் கழுவுற தண்ணி மட்டுமே இதுக்கு போதுமான அளவு. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 சவுண்டு வரணும். இது 5 விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னு எதுவுமே சேர்க்கலை. இது சிம்பிளாக சூப்பரான டிஷ்ஷு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைடிஷாக தான் இதை செஞ்சுருந்தோம். சப்பாத்தி கூட இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி அண்ட் சிக்கன் 65 வச்சு தான் இன்றைக்கி நைட் எங்களுக்கு டின்னர் போச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.